சித்தார்த்த அக்ஷரா, இன்னைக்கு நம்ம வெங்கடேச சுப்ரபாதத்துல 17வது ஸ்லோகம் படிக்க போறோம், பார்க்க போறோம். சரியா? அக்ஷரா, ஸ்ரீராம ராமாயத்தி சொல்லுமா. ஸ்ரீராம ராம ராமீதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமீதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமீதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வரானனே. சரி சித்தார்த்த, நான் 16வது ஸ்லோகம் ஏற்கனவே நம்ம பார்த்ததை நான் ஒரு தடவை படிக்கிறேன், நீ பொருள் சொல்லு. சேவா பராசிவ சுரேஷ கிருஷானு தர்ம ரக்ஷாம்புநாத பவமான தனாதிநாதாக பத்தாஞ்சலி பிரவிலசன்னிஜ சீர்ஷ தேசாக ஸ்ரீ வெங்கடாஜலபதே தவ சுப்பிரபாதம். இதுக்கு என்ன பார்த்தோம்? 8 திசைகளோட அதிபதி கையெடுத்து கும்பிடுறாங்க. அஷ்டதிக் பாலகர்கள் அவங்க. சரியா? சரி, அவங்க யார் யாருன்னு தெரியுமா? சிவன், குபேரன், வாயு பகவான், அக்னி, வாயு, வருணன், அப்புறம் இந்திரன், தர்மராஜன், யம தர்மராஜன், ராட்சசர்கள். இந்த 8 பேர் தான். சரியா? இவங்க எல்லாரும் கை கூப்பி தொடறாங்க. அவங்க எப்படி இருக்கான் அவங்களுடைய உடம்பு? பத்தாஞ்சலி, பாதாஞ்சலினா கால் நமஸ்காரம் பண்றது, பத்தாஞ்சலினா கைய வச்சு நமஸ்காரம் பண்றது. நமஸ்கார முத்திரையில பத்தாஞ்சலி பிரவிலசன் நிஜசீர்ஷ தேசாகன்னு என்ன அர்த்தம்? பிரவிலசன்னா என்ன அர்த்தம்? ஒளி வீசக்கூடியதா என்ன இருக்கு? அவங்க உடம்பு அவங்க உடம்பு ரொம்ப தேஜஸோட இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. தேஜஸ்னா ஒளி. ஒரு சில பேரை பார்த்தாலே அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கு கிடைக்கும். பார்த்தா ஒரு மாதிரி ஒரு ஒளி தெரியலையா இருந்தாலும் பாசிட்டிவ். ஆமா, யாரு கூட இருந்தா நமக்கு இவங்களை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் அப்படின்னு யார தோணுதோ அவங்க அழகா இருக்கிறவங்க இல்ல, அவங்களோட மைண்ட் நல்லா. ஞானத்தை வச்சுதான்மா நானும் சொல்றேன், அழக வெளி தோற்றத்தை வச்சு சொல்லல. அவங்க இப்ப அழகு கண்ணு மூக்கு மொழியுமா லட்சணமா இருக்காங்க அப்படி சொல்ல வரல. இது அவங்க நம்ம இருந்தாலே தெரியும். சில பேர் ரொம்ப படிச்சவங்க, ரொம்ப ரொம்ப ஞானிகளா இருப்பாங்கல்ல, கடவுள் ஒரு அனுகிரகம் கிடைக்கும், அவங்க கூட இருந்தாலே கிடைக்கும். அப்படிப்பட்டவங்க எல்லாம் தேஜஸ், பக்தியோட. ஆமா, பக்தியோட இருப்பாங்க அவங்க. சரி, இப்ப அது ஸ்ரீ வெங்கடாஜலபதே தவ சுப்பிரபாதம். அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் பார்த்துட்டே இருக்கிற ஒரு வரி தானே இந்த கடைசி வரி. வெங்கடாத்ரி மலையிலேருந்து தோன்ற விஷ்ணுக்கு என்னோட ஆசீர்வாதம், நமஸ்காரங்கள். ஒவ்வொருத்தரையும் விஷ்ணுவை இவன் ஆசீர்வாதம் பண்றான், நமஸ்காரம்னு சொல்லாம. சரி, பரவாயில்ல. சரி, இப்போ 17வது ஸ்லோகத்தை படிக்கிறேன், கேளுங்க. தாட்டி சுதே விஹகராஜ மிருகாதிராஜ நாகாதிராஜ கஜராஜ ஹயாதிராஜாஹ ஸ்வஸ்வாதிகார மகிமாதிகமர்த்தயந்தே ஸ்ரீ வெங்கடாஜலபதே தவ சுப்பிரபாதம். இதுதான் ஸ்லோகம். இதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிடுறேன். என்னன்னா, கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, இந்த ஒரு வரி மட்டும்தான் பாலகாண்டத்துல, இது வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி விஸ்வாமித்திரர். அப்ப மத்ததெல்லாம் சொல்றேம்மா. இல்ல, அவரே ஒண்ணு வச்சிருக்காரா? அதாவது அந்த முதல் வரி இருக்குல்ல, அது மட்டும் விஸ்வாமித்திரர் ராமரை எழுப்புற மாதிரி வருது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வரிகள் இப்ப நம்ம இவ்வளவு பார்த்துட்டு வந்திருக்கோம்ல, இது எல்லாமே பிரதிவாதி பயங்கர அண்ணங்கராச்சாரியா அப்படிங்கிற ஒரு வைஷ்ணவர். அவர் ராமானுஜருடைய சீடர். ராமானுஜர் வேதாந்த தேசிகர் ராமானுஜருடைய சீடர். வேதாந்த தேசிகரோட பிள்ளை, அவர் வழி அவரோட பிள்ளைதான் இவருடைய குரு. சரியா? இந்த பிரதிவாதி பயங்கரம், அவர் பேரே பிரதிவாதி. வாதத்துல அவரை ஜெயிக்கவே முடியாது, அதனால பிரதிவாதி பயங்கரம் அப்படிங்கிற ஒரு அடைமொழியை சொல்றாங்க. அவரோட பேரே அண்ணங்கராச்சாரியா. சரியா? அவர் தான் இந்த வெங்கடேச சுப்ரபாதத்தை இயற்றியது. முதல் வரி அதுல இருந்து எடுத்துட்டு மிச்சத்தெல்லாம் இவர் பண்ணிருக்காரு. புரிஞ்சுதா? இப்போ நீ என்ன கேட்க வந்த? அப்ப விஸ்வாமித்திரர் அவ்வளவுதான் பாடினாரா? அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் அதுக்கு எழுப்பினது போக அதுக்கப்புறம் நிறைய ராமருக்கு மேற்கொண்டு யந்திர தந்திர மந்திர விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாமும் வரும் அங்க இதுல வால்மீகி ராமாயணத்துல. இந்த சுப்ரபாதத்துல அந்த ஒரு வரி மட்டும்தான். அதை மட்டும் எடுத்துட்டு மிச்சத்தை இவர் இயற்றிருக்கு. இவர் பாடல் இயற்றிருக்காரு, ஸ்லோகத்தை இவர் செஞ்சிருக்காரு. புரிஞ்சுதா? விஷ்ணு மேல இருக்கிற பக்தியில இவர் செஞ்சிருக்காரு. வால்மீகி ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் எழுப்புறாருல, உத்திஷ்டன்னு எழுப்புறாரு, அது ஒரு வரி மட்டும்தான். அதுக்கப்புறம் மேற்கொண்டு அவர் ராமர் எந்திருந்துருவாரு.
அதுக்கப்புறம் அவருக்கு இது எல்லா வித்தைகளும் சொல்லி கொடுப்பாரு. அப்படி போகும் அந்த கதை. சரியா? சரி, இப்ப நம்ம இந்த சுப்ரபாதத்துக்கு வருவோம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, தாட்டிஷு தேவ் எல்லா, அதாவது தாட்டிஷு அப்படின்னா, தாட்டி அப்படின்னா ஒரு தா அப்படின்னாலே செல்லக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இவருடைய வாகனம், சரியா, விஷ்ணு என்னென்னலாம் வாகனம் வச்சிருக்காரு அப்படிங்கறத பத்தி வர்ணனை தான் இது. தாட்டிஷு, அவர் வந்து அங்கங்க போறதுக்கு என்ன பண்றாரு, விஹக ராஜ, விஹக அப்படின்னாலே இது பறவைன்னு அர்த்தம். ராஜா அப்படின்னா பறவைகளின் தலைவன். பறவைகளின் தலைவன் யாரு? கருடன். கருடன் தானே விஷ்ணுவோட வாகனம். அதனால கருடனைத்தான் விஹக ராஜ அப்படின்னு சொல்றாரு. விஹக ராஜா. அடுத்து மிருகாதி ராஜா, மிருகங்களின் ராஜா யாரு? ஹனுமானா? மிருகங்களுடைய ராஜா யாரு? காட்டு ராஜா யாரு? எந்த மிருகம்? சிங்கம். 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 அதுக்கப்புறம் இது நாக ஆதி ராஜா, நாகங்களுக்கு ராஜா யாரு? ராஜநாகம். ராஜநாகம் தான். நாகம்னா பாம்புமா, பாம்புகளின் தலைவன் யாரு? நாக ராஜா யாருன்னா ராஜநாகம் அப்படிங்கிறாங்க. அது ராஜநாகம் ஏன் சொல்றோம்னா, அதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் பாய்சனஸ் ஸ்னேக். சரியா? அதனால ராஜநாகம். நாக பாம்புல அது ஒரு வகை ராஜநாகம்ங்கிறது. சரி, அது இல்ல, இங்க என்ன சொல்ல வராங்க, விஷ்ணுவோட சேர்த்து பாடுறா. விஷ்ணு எதுலடா படுத்துட்டு இருக்காரு? லக்ஷ்மணனோட அவதாரம். அந்த டேஷோட அவதாரம் தான் லக்ஷ்மணன். யாரு அது? 1000 தலை பாம்பு பேர் என்ன? அதுல தானே படுத்துட்டு இருக்காரு விஷ்ணு. கொத்துறான் விஷ்ணுவை கொத்துமா? அது எனக்கு தெரியும். பசுபதியா? அது சிவனோட பேரு. ஆதிசேஷன். ஆதிசேஷன் தான் இந்த நாகாதிராஜா சேஷன் வருமா? சரி, அடுத்தது கஜராஜா. கஜகனா எந்த மிருகம்? கஜக யானை. புலி எல்லாம் இல்ல, புலிக்கு சம்ஸ்கிருதத்துல எனக்கு என்னன்னு தெரியல. யானை. கஜராஜா. இந்த இடத்துல கஜராஜன்னா என்னன்னு தெரியுமா? ஐராவதத்தை சொல்றாங்க. இந்திரனோட யானை இருக்குல்ல, அதுதான் வந்து யானைகளுக்கெல்லாம் தலைவன். பிள்ளையாருன்னு நினைச்சேன். பிள்ளையார் வந்து ஒரு யானையா? ஒரு யானை முகம் கொண்டவர். அவர் ஒரு யானையே இல்ல. ஐராவதம்ங்கிறது ஒரு யானை. அப்பா, நீ வந்து ஏதோ ஐராவதம்னா அந்த யானை தான் வளர்த்தது, அதனால தான் யானை அந்த மாதிரி. ஆமா, தேவ யானைக்கு சொன்னேன். தேவ யானைக்கு வந்து ஐராவதம் தான் வளர்த்தது அந்த தேவ யானைய, முருகனோட மனைவி தேவ யானைய. அதனாலதான் தேவ யானைன்னே பேரு அவளுக்கு. தேவ யானை, இந்திரனுடைய யானை, தேவர்களின் யானை வளர்த்ததுங்கிறதுனால. சரியா? சரி, அது போட்டோம். இந்த நம்ம வெங்கடேஸ்வர சுப்ரபாதத்துக்கு வருவோம். இதுல கஜராஜ, ஐராவதம் எல்லாம். அதுக்கு அடுத்தது ஹய ஆதி ராஜ. ஹய அப்படின்னாலே ஹயக்ரீவர். ஹனாலே குதிரைன்னு அர்த்தம். குதிரைகளின் ராஜா அது யாருன்னா உச்சைஸ்ரவஸ் அப்படின்னு. இதுதான் சும்மா படத்துல வரைஞ்சிருக்காங்க பாருங்க. உச்சைஸ்ரவஸ். ஒரு உடம்பு, ஒரு உடம்பு, குதிரையோட ஒரு உடம்பு இருக்கும். தலை வந்து 7 தலை இருக்கும். எப்படி 1000 தலை பாம்பு இருக்குல்ல, அந்த மாதிரி இது. இதுவும் வந்து அமிர்தத்துக்காக தேவர்களும் அசுரர்களும் கடைவாங்கல்ல மந்தாரம் மலையை வச்சு, அந்த கடையும் பொழுது கிடைச்ச ஒரு மிருகம் தான் இதுவும். சரி, அமிர்தத்துக்கெல்லாம் முன்னாடி எப்படி லக்ஷ்மி வந்தா அந்த மாதிரி நிறைய வரும், கௌஸ்துப மணி எல்லாம் வரும். அந்த மாதிரி இது உச்சைஸ்ரவஸ்ங்கிற குதிரை தான் குதிரைகளுக்கெல்லாம் தலைவன். இது எல்லாமே விஷ்ணுவுடைய வாகனங்கள் தான். சரியா? விஷ்ணு தான் இது. உன்னாலதான் இது எல்லாருமே, குதிரை, இது யானை, ராஜாவா இருக்கட்டும், எல்லாமே எல்லா தலைவர்களும் உன்னையத்தான் வணங்குறாங்க, அவங்களுக்கு பெருமை சேர்க்கறதே உன்னாலதான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஏன்னா அடுத்தது இந்த, அதாவது விஹகராஜ, மிருகாதிராஜ, நாகாதிராஜ, கஜராஜ, ஹயாதிராஜ, இது எல்லாருமே, இந்த 5 பேருமே ஸ்வஸ்வாதிகார மகிமாதிகம் அர்த்தயந்தே. அப்படின்னா ஸ்வஸ்வானா அவங்கவுங்க, ஸ்வயம்புலிங்கம் அப்படின்னு சொல்றோம்ல. ஸ்வயம்பு, நீ என்ன பெரிய ஸ்வயம்புவா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இண்டிபெண்டன்ட். நீ செல்ஃப் மேட் பர்சனா, அதாவது எல்லாமே நீயே தானா தோன்றி. ஸ்வயம்புலிங்கம்னா தானா லிங்கம் தோன்றும். இப்ப இது பத்ரிநாத், கேதார்நாத்ல மேல இமயமலையில கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து பனி இருக்கும். அந்த பனி வந்து லிங்க வடிவில் இருக்கும்.
அதை பாக்குறதுக்கு தான் இவங்க போவாங்க. அதாவது அந்த சுவாமி அந்த தரிசனத்துக்காக தான் போவாங்க. அது வந்து சுயம்புலிங்கம். யாரும் போய் லிங்கமாய் செய்யல இல்ல, சிலைய வச்சு செதுக்கல இல்ல, தானா உருவாகுது இல்ல. அதனால அது சுயம்புலிங்கம். அதனால ஸ்வஸ்வாதிகார மகிமா. மகிமா அப்படின்னாலே என்ன மகிமா உங்களுக்கு அப்படின்னா, மகானாலே என்ன அர்த்தம்? பெரிய பெருசுன்னு அர்த்தம். பெருமை, மகிமை அப்படின்னா பெருமைன்னு அர்த்தம். சமஸ்கிருதத்திலேயே மகிமா அப்படின்னா ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். அதாவது அஷ்டமா சித்தின்னு சொல்லுவாங்க. 8 அஷ்டமா சித்தி, 8 சித்தி இருக்கு. அது வந்து யாராலையும் செய்ய முடியாது, யோகிகளுக்கு மட்டும்தான் அது கிட்டும். அனுமாரால அதெல்லாம் செய்ய முடியும். அது என்னன்னா அனிமா, மகிமா, லஹிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் அப்படின்னு. அதுல மகிமா அப்படின்னு ஒண்ணு. அனிமான்னா சுருக்கிக்கிறது, உடம்ப சுருக்கிக்கிறது. இத்தினூண்டு சைஸ்ல இந்த ஆண்ட்மேன் மாதிரி சூப்பர் ஹீரோ எல்லாம் காமிக்கிறாங்களே, அந்த மாதிரி சுருக்கக்கூடியது. அடுத்தது இன்னும் பெருசாக்கக்கூடியது. அதுதான் மகிமா. எதுக்கு இது சொல்ல வரேன்? மகிமா அப்படின்னு மகிமை, இது எல்லாமே பெருச குறிக்கக்கூடியது. அதனால இங்க என்ன சொல்றாங்க? ஸ்வஸ்வாதிகார மகிமா. அவங்க எல்லாருமே, அவங்களுக்கு பெருமை எல்லாமே ஒன்னாலதான் கிடைச்சது அப்படின்னு சொல்ல வர்றாரு. மகிமா அதிகம். ரொம்ப அதிகமா பேசாத அப்படின்னு சொல்றோமே. அதிகம்னா என்னது? நிறைய மகிமை எல்லாம் அர்த்தயந்தே. அவங்க எல்லாருமே அந்த மகிமை கிடைச்சது, பெருமை, அவங்களுக்கு பெருமை எல்லாம் ஒன்னாலதான். அவங்க எல்லாரும் உன்னையதான் வணங்குறாங்க. அர்த்தயந்தேன்னா அர்த்தம் சேர்ப்பதுன்னா புகழ் பாடுவது அப்படின்னு அர்த்தம். அதனால அவங்க எல்லாம் உன்னைய புகழ் பாடுறாங்க. ஸ்ரீ வெங்கடா ஜலபதே தவ சுப்பிரபாதம். வெங்கடாதிரி மலையில் தோன்றியவனே உனக்கு என் நமஸ்காரங்கள். சரியா? இப்ப நான் ஸ்லோகத்தை படிக்கிறேன், என் கூட சேர்ந்து சொல்லுங்க. தாட்டி சுத்தே விஹகராஜ மிருகாதிராஜ நாகாதிராஜ கஜராஜ ஹயாதிராஜாஹ ஸ்வஸ்வாதிகார மகிமா அதிகம் அர்த்தயந்தே. இதையெல்லாம் சேர்த்து சொல்லும் போது மகிமாதிகம், ஆமா, எல்லாத்துக்கும் தலைவன் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸ்வஸ்வாதிகார மகிமாதிகம் அர்த்தயந்தே அப்படின்னு சேர்த்து வரும். சரியா? ஸ்ரீ வெங்கடாஜலபதே தவ சுப்பிரபாதம். இன்னொரு நாள் இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம்.